மிதுன ராசிக்கார அன்பர்களே, மிதுன ராசிக்கார அன்பர்கள்லாம் சில டைம் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து, சில டைம் உழைப்பை மட்டுமே எதிர்பார்த்து, ரெண்டுலேயுமே ஏமாற்றத்தை சந்தித்த ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். கடந்த சில நாட்களாக கடன் பிரச்சனையிலையும், உடல் ரீதியான பிரச்சனையிலையும், மன ரீதியான பிரச்சனையிலையும் எந்த பக்கம் போகலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியான சில ஒரு விளிம்பிலும் நிற்கக்கூடிய ஒரு ராசி இந்த மிதுன ராசி. 2 வழி கண்ணு முன்னாடி இருக்குது சார், ஆனால் எதில் போகிறதுன்னு தெரியல சார், ஒரு குழப்பமாகவே இருக்குது சார் அப்படின்னு இருக்கக்கூடிய ராசி. ஏன்னா ஏற்கனவே நிறையா துரோகங்கள் அனுபவிச்சாச்சு, இதுக்கு மேலே நிறையா கஷ்டத்தையும் அனுபவித்த ஒரு காலகட்டம் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே கஷ்டங்கள் எதையும் அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு மேலே கஷ்டங்கள் எதுவுமே நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க, கஷ்டங்கள் நாம் அனுபவிக்க போகிறது இல்லை. இனி வரக்கூடிய நாட்கள் இதுக்கு மேலே சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கஷ்டத்தை சந்தித்தாலும் அதில் ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு, அந்த நேரத்தில் நீங்கள் கண்ணீர் விட்டு அழுதுந்தாலும் அதற்கு அப்புறமேட்டு ஒரு இரும்பு மனிதனை போல உருவாகி, அதற்கு பிறகு ஒவ்வொரு விஷயத்திலுமே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மூவ் ஆகிக்கணும் அப்படின்னு காலப்போக்கில் காலத்தோடு இணைந்து செயல்படக்கூடிய ராசி இந்த மிதுன ராசி. இந்த மிதுன ராசியில் இருக்கிறவங்க புதன் பகவான் தான் அதிபதி அப்படிங்கிறதுனால புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கிறவங்க. ஒரு இடத்துல தோத்தா அதே இடத்துல எப்படி ஜெயிச்சு நிற்கணும் அப்படின்னு உருவாகக்கூடிய ஒரு ராசி. இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் அவமானப்பட்ட இடத்துல ஜெயிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளோடு சுற்றிட்டு இருக்கக்கூடிய ராசிகளில் நீங்கள் மெயினான ராசி அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எங்கே அசிங்கப்பட்டீங்களோ அங்கே தான் ஜெயிச்சு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருப்பீங்க. ஓரளவுக்காவது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறிட்டே வருவீங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ராசி தான். ஸோ எதையும் விரைவாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ராசி, பேச்சு திறன் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ராசி. நண்பர்களை எளிதில் கவருவாங்க. நண்பர்களை எளிதில் கவர்றதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். 100 பேர் முன்னாடி இருக்கான், அந்த 100 பேரும் நீங்கள் பேசக்கூடிய பேச்சாலையோ அல்லது உங்கள் கூட அவன் சேர்ந்துருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி திறம்பட செயல்படணும்ல. அந்தளவுக்கு செயல்பட்டு அதுக்கு தகுந்தாற் போல் மூவ் பண்ணக்கூடிய ஒரு ராசி. நண்பர்களை எளிதில் கவருவாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்பட்டாலும் நண்பர்கள்கிட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் நகைச்சுவை உணர்வு அதிகம். நகைச்சுவை உணர்வு அதிகம் அப்படின்னா இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் நகைச்சுவையாக அதிகமான விஷயங்கள் நீங்கள் செஞ்சாலும், நீங்கள் ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்படின்னா கூட சுற்றி இருக்கிறவங்க டக்குன்னு சிரிச்சிருவாங்க. ஒரு நார்மலாக உங்களுக்கு தோணும், அந்த விஷயத்துக்கு அவ்வளோ காமெடி அப்படின்னு உங்களுக்கே ஒரு வியப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ராசி. சூழ்நிலைக்கேற்ப மாற்றிக்கொள்ளக்கூடிய திறன் உடையவங்க, ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யக்கூடியவங்க. இவங்க மிகப்பெரிய பலம் அப்படின்னா அறிவாற்றல் மற்றும் தொடர்பு திறன். ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ராசிக்காரனால் மட்டும்தான் முடியும். சரி, இது நிறையா பேர்கிட்ட இந்த திறன் கிடையாது. யோசிச்சு பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் ஒரு சண்டை நடந்துகிட்ருக்கோம், உங்களுக்கு டென்ஷனாகவும் கோபமாகும். சில நேரத்தில் நீங்கள் போய் தனியாக கூட உட்காந்துருப்பீங்க. ஆனால் மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் போய் பேசுவீங்க, நாமளே சால்வ் பண்ணி வச்சுருவோம், இவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. அதே மாதிரி தொடர்பு திறன், ஒருத்தர்கிட்ட எப்படி போய் சீக்கிரம் பேசணும் அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் சூட்டபுள் ஆகலை அப்படின்னா இந்த ராசியில் 2 வகையான மனிதர்கள் உண்டுங்க. ஒன்று இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட், அவ்வளோதான், இது காமன். இந்த இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்டுங்கிறதுல 2மே எக்ஸ்ட்ரீமில் இருப்பாங்க. இந்த மிதுன ராசி ஒன்றே எக்ஸ்ட்ரோவர்ட்னா ரொம்ப பேச்சு கொடுத்து ரொம்ப இணைஞ்சிக்கிறது அந்த மாதிரி. இன்ட்ரோவர்ட்னா சுத்தமாக ஒன்றும் கிடையாது, மற்றவங்கிட்ட ஒரு தொடர்பே இருக்காது. ஆனாலும் ஏதோ ஒரு வகையில் அவங்கள ஈர்த்துருவாங்க. இந்த ராசியோட பலவீனம் என்ன தெரியுமா? முடிவெடுப்பதில் தடுமாற்றமும் மனமாற்றமும். ஒரு விஷயம் எடுக்கிறீங்க, அதை எடுக்கலாமா வேண்டாமான்னே ஒரு 2-3 நாள் யோசிப்பீங்க. அது எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அதை டக்குன்னு நிறுத்திட்டு மறுபடியும் வேறு ஒரு இதில் யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் உங்களுடைய தடுமாற்றங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கு. மிதுன ராசிக்காரர்களுடைய பண்புடலன்னு பார்க்கும்போது யாரையும் எளிதில் வெறுக்க மாட்டாங்க. ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் யாரையும் எளிதில் வெறுக்க மாட்டாங்க. உறவுகளை மதிப்பாங்க. உதவும் மனப்பான்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. உதவக்கூடிய மனப்பான்மை எல்லாருக்குமே இருக்குது சார், மிதுன ராசிக்காரர் மட்டும் என்ன தனி சிறப்பா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் இருக்குது. இவங்கக்கிட்ட பணமே இல்லை அப்படின்னாலும் மற்றவங்களுக்கு செய்யணுங்கிற ஒரு நினைப்பாவது இவங்ககிட்ட இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 10 ரூபா இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு ரூபாயாவது மற்றவங்க செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ அதனாலேயே இவங்களுக்கு கடவுளும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்கிறாங்க. புதிய விஷயங்களை அறிந்து கொள்ள விரும்புவாங்க. ஏதாவது ஒரு புதுசாக இருக்குது அப்படின்னா இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், அது எதுக்கு யூஸ் ஆகுது, எதனால் யூஸ் ஆகுது, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குவாங்க. வாழ்க்கையில் எப்போதும் முன்னேற்றத்தை நாடுவாங்க. அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது அவங்களுக்கு எந்த மாதிரி வருது அப்படின்லாம் தெரியாது, ஆனால் முன்னேறணும், அதுதான் எங்களோட குறிக்கோளாக இருக்கணும். இதுவரை சந்தித்த பிரச்சனைகள்னு பார்த்தா கடந்த சில ஆண்டுகளில் முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்காமல் காத்திருந்திருப்பாங்க. நண்பர்களால் ஏமாற்றம் உண்டாயிருக்கும். தொழிலில் நிலைத்தன்மை இல்லாமல் இருந்திருக்கும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடு நடந்திருக்கும். பணம் உடனே செலவாகிடும். மனக்குழப்பம் அதிகமாக இருந்திருக்கும். இதில் இந்த பணம் உடனே செலவாகுது பார்த்தீங்களா, இது மட்டும் இந்த ராசிக்கே உண்டான ஒரு சாபக்கேடு மாதிரி. அது சாபக்கேடுன்னு சொல்ல முடியாது, அது உங்களுக்கு அதை கரெக்டாக பண்ண தெரியலையா அப்படின்னு நீங்களே யோசிச்சிருப்பீங்க. சார் என்ன சார், நிறைய பேர் என்னோட கம்மியாக சம்பாதிக்கிறாங்க, அவனால் சேமித்து வச்சுருக்கான், ஆனால் நான் சம்பாதிக்கிறது ஓரளவுக்கு இருந்தாலும் அதை என்னால் சேமித்து வைக்க முடியலை சார், பணம் ஆனால் செலவாகிடுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது நீங்கள் ஏற்கனவே வாங்கின கடனுக்கு இஎம்ஐயாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தில் செலவாகிறதா இருக்கலாம். திடீர்னு அப்போ தான் ஒரு வேலை, நீங்கள் இப்போ தான் ஒரு 5000 சேர்த்து சம்பாதிச்சிருப்பீங்க, திடீர்னு பைக் ரிப்பேருமா, அதுக்கு சரியாக போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் உங்களுக்கு மனக்குழப்பத்தை உண்டாகிருக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள் இருந்திருக்கலாம்.
அதே மாதிரி 2026 தமிழ் புத்தாண்டு முதல் என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா, 2026 தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு புதிய வேலை வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு தொடர ஆரம்பிச்சிடும். சார் தமிழ் புத்தாண்டுலாம் பிறந்து 2 மாதம் ஆக போகுது சார் அப்படின்னா, புதிய வேலை வாய்ப்புகள் தொடர்பு உண்டாகுது பார்த்தீங்களா, இதுதான் அதில் ஒரு ஹைலைட்டு. தொழிலில் முன்னேற்றம் உண்டாகுது, குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டாகுது, பண வரவு அதிகரிக்குதுங்க. பண வரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். நீங்கள் ஸ்டெப் எடுத்தால் அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்குது. வெளிநாட்டு தொடர்புகள் உண்டாகுது, கல்வி மற்றும் திறன் மேம்பாடு அதிகரிக்குதுங்க. அதிகரிப்பு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பலருக்கு வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்கும். இந்த புதிய அத்தியாயம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயமா இருக்கலாம், அல்லது ரொம்ப நாட்களாக யோசித்து வச்சுருக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். அதில் ஏதாவது ஒன்று பண்ணும் சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கலாம். பலருக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கினாலும் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறவங்க மட்டும்தான் அது நீடிக்குங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது உங்களோட ஜாதகத்தை பொறுத்தா இருக்குது. அதே போல் இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60% தான் உங்களுக்கு பழிச்சிட்ருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறது ராசிக்கான பலன். இன்னும் உள்ளே போய் பார்த்திங்கன்னா லக்கினம் இருக்குது, தசாபுத்தி இருக்குது, பிறந்த நேரம், பிறந்த ஊர், கூட இருக்கக்கூடிய மற்ற ராசிகள் நிறைய இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தனிப்படையான ஜாதகம் பார்க்கணும். உங்களோட மேனுவல் புக்கு ஜாதகம் தானே, லோக்கலில் இருக்கக்கூடிய ஜாதகத்தை கொண்டு போய் கொடுங்க. இல்லை சார் ஒன்றும் சூட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் கீழே ஒரு நம்பர் கொடுத்துட்டு, ஒரு விவிஐபி ஜோதிடரோட நம்பர், ஜஸ்ட் நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குரு பயிற்சி பலன் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படும். குரு பயிற்சியில் சில ராசிக்கு தானே சார் நல்லதுன்னாங்க, இவங்களுக்கு என்ன ராசி அப்படின்னா, எல்லா ராசிக்கும் எல்லா விதத்துலையும் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் 80%. இந்த ராசிக்கு ஒரு 30% நல்லது இருக்குது. அது எதை பொறுத்து இருக்குது அதையும் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. குருவினோட அருளால் புதிய வருமான வாய்ப்புகள் உண்டாகுது. அந்த வருமான வாய்ப்பு நீங்கள் தொடங்கிறதுக்கான காலகட்டம் இந்த காலகட்டமாக அமையும். அதில் நீங்கள் லாபம் எடுக்கிறீங்க அப்படின்லாம் சொல்ல, தொடங்கிறதுக்கான காலகட்டம் இந்த காலகட்டம். திருமண தடை நீக்கம், திருமணத்தில் தடை இருந்தது அப்படின்னா அது நீக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம். குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுக்கு ஒரு சூப்பரான காலகட்டம். தொழில் வளர்ச்சி உண்டாகுதுங்க. தொழில் வளர்ச்சி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சமூக மரியாதை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஆன்மீகத்தில் முன்னேற்றம். நீங்கள் கோவில், இந்த மாதிரி கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆன்மீக தொழில் ஏதாவது போட்டுருக்கீங்க, ஆன்மீக பொருள் ஏதாவது பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. இந்த ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சியில் செய்ய வேண்டியவைன்னு பார்த்தா வியாழக்கிழமையில் குரு வழிபாடு. குரு வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. எல்லா ராசிக்காரருமே சொல்ல, வியாழக்கிழமை குரு வழிபாடு எல்லா ராசிக்காருக்குமே ரொம்ப நல்லது. மஞ்சள் ஆடை தானம், மஞ்சள் கலரில் ஏதாவது ஒரு உடை வாங்கி யாருக்காவது இல்லாதவங்களுக்கு கொடுத்தீங்க ரொம்ப நல்லது. ஏழை மாணவர்கள் கல்வி உதவி பண்ணுங்கள். சார் ஃபீஸ் கட்டுறதுக்கு கொடுக்குறதா, இல்லை சார் உங்களால் முடிஞ்ச ஒரு புத்தகம், பேனா வாங்கி கொடுங்க, பென்சில் வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லது. ஒரு காயத்ரி ஜபம், குரு காயத்ரி ஜபம் பண்ணிங்க அப்படின்னா நல்லது. குரு காயத்ரி ஜபம் பண்ணும்போது உங்களுடைய வெற்றிக்கான ஒரு வழி பிறக்குது அப்படிங்கிறது உண்மை. அதே போல் தட்சிணாமூர்த்தி வழிபாடு, தடைகளை நிவர்த்தி செய்வதற்கு தட்சிணாமூர்த்தியை போல ஒரு தெய்வத்தை நீங்கள் வேறு எங்கேயும் கண்டதுண்டோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தடைகள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து நிவர்த்தி பண்ணி கொடுத்துருப்பார். தட்சிணாமூர்த்தி கோயிலை சுற்றி வரும்போது இருக்கக்கூடிய பரிவார தெய்வங்களை நீங்கள் தட்சிணாமூர்த்தியை பார்க்கலாம். தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறது தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய கடவுள். நீங்கள் சுற்றி வரும்போது முதல் கடவுளாக இருப்பார் விநாயகர். விநாயகருக்கு அப்புறம் தட்சிணாமூர்த்தி இருப்பார். தட்சிணாமூர்த்தி வழிபடும் போது உங்களுடைய தடங்கள் எல்லாமே நிவர்த்தியாகி வெற்றிக்கான வழியை பிறப்பதற்காக அரசர்களால் அன்றே அங்கே அமர வைக்கப்பட்டு அந்த கோவிலில் நீங்கள் சுற்றி வரீங்க பார்த்தீங்களா, ஆகம விதிப்படி சுற்றி வரீங்க பார்த்தீங்களா, அந்த ஆகம விதிப்படி தட்சிணாமூர்த்தி அங்கே வந்து வழிபடுறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து நிலைப்பாடாக நிறுத்தியிருப்பாங்க, நிலைப்பாடாக உருவாக்கியிருப்பாங்க. ஸோ எப்போ போனீங்க அப்படின்னாலும் கோயிலை சுற்றி வாங்க, கோயிலை சுற்றி வரும்போது தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கையில் இருந்த தடைகள் நீங்கும், வெற்றி உண்டாக்கும். அதே போல் இந்த டைம் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா தேவையற்ற வாக்குவாதத்தை யார்கிட்டையுமே வச்சுக்காதீங்க. ரோட்டில் போயிருக்கிறீங்க, ஒரு வண்டிக்கார வரான், அவன் மேலே தான் தப்பு இருக்குது, நீங்கள் சும்மா அவன் வருஷம்லாம் ஒன்றும் இல்லை, அவனை நீங்கள் திட்டுறீங்க, அது தேவையில்லாத வாக்குவாதத்துக்கு போது அது உங்களுக்கு தேவையில்லாத இஷ்யூ ஆகும். அதை தயவு செய்து பண்ணாதீங்க. நண்பர்கள்ட்ட கூட வாக்குவாதத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. பொய் வாக்குறுதியை தயவு செய்து கொடுக்காதீங்க. பண்ணிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், பேசிக்கலாங்கிற மாதிரி எதுவும் கொடுக்காதீங்க. பண விஷயங்களில் அலட்சியம் வேண்டாம். நண்பர்களை கண்மூடித்தனமாக நம்புறதில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அவசர முடிவுகளை தயவு செய்து எடுக்காதீங்க. அவசர முடிவு எடுத்தீங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க. அதே மாதிரி திருமண பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் அமையும், நீண்ட கால தடை நீங்கும், குடும்ப சம்பந்தம் கிடைக்குங்க. ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா திருமண விஷயத்தில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் பார்த்துக்கும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு இது ஒரு நல்ல வரனாக அமையும். நீண்ட கால தடையும் நீங்கள் குடும்ப சம்மந்தமும் கிடைக்குங்க. திருமணம் மாணவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு மேம்படும், குடும்ப அமைதி அதிகரிக்குங்க. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப அமைதி அதிகரிக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கும். குழந்தை பாக்கியம்னா குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல காலம். குழந்தைகளோட கல்வியில் முன்னேற்றம் உண்டாகுதுங்க. குடும்ப மகிழ்ச்சி அதிகரிப்பு உண்டாகுதுங்க. வண்டி வாகன யோகம் உண்டுங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு வண்டி வாகன யோகத்தில் எப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலும் புதிய இருசக்கர வாகனம் வாங்கலாம், கார் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, வாகன மாற்றம் உண்டு, தொழிலுக்கான வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி யோகங்கள் சிலருக்கு அமையலாம். இருந்தாலும் தசாபுத்தி தான் உங்களது முக்கியமான விஷயத்தை சொல்லும். ஸோ இதை மைண்டில் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆனவங்களுக்கு
இதில் இந்த திருமண பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே ஒரு விஷயம் இருக்குது. இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆனவர்களுக்கும் கொஞ்சம் ஒரு சலசலப்புகள் உண்டாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படுத்த திருமணமே நடக்கும். இது உண்டா இல்லையா நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல வரன் அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த டைமில் இருக்குது. நீண்ட கால தடை நீங்கும், குடும்ப சம்பந்தம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது ஓகேங்க. இதில் திருமணம் ஆனவங்களுக்கு தான் கணவன் மனைவி உறவு மேம்படும். இருந்தாலும் பிரச்சனைகள் வந்தால் தயவுசெய்து அமைதியாக இருங்க. குடும்ப அமைதி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதே போல் குழந்தை பாக்கியம் அப்படிங்கும்போது குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடிய நல்ல காலம் இந்த காலம். இந்த காலத்தில் குழந்தை பாக்கியம் உண்டாகிறது ஒரு அற்புதமான காலமாகவும் அமையுது. குழந்தைகளோட கல்வியில் முன்னேற்றம் உண்டு, குடும்ப மகிழ்ச்சி அதிகரிப்புங்கிறது ஓகே. இந்த டைம் நீங்கள் கண்டிப்பாக பழனி கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. அதே மாதிரி மேல்மலையனூர் கோயில் போய்ட்டு வாங்க. மேல்மலையனூர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி திருவண்ணாமலை வழிபட்டுட்டு மேல்மலையனூர் போவீங்க. அது பக்கத்தில் தானே, போய் வழிபட்டு வாங்க. பழனிக்கு போகும்போது கீழே திரு ஆவினங்குடிங்கிற கோயிலில் வழிபட்டு அந்த கோயிலில் போய் மேலே பாலதண்டாயுதம் பண்ணி வழிபட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதே போல் வண்டி வாகன யோகம் உண்டாகுதுங்க. 2027 புதிய இருசக்கர வாகனங்கள் நீங்கள் வாங்கலாம், கார் வாங்கலாம். வாகனம் மற்றும் தொழிலுக்கான வாகனம் வாங்குறது முன்னாடி சொல்லியாச்சு. இதில் ஒரே ஒரு எச்சரிக்கையை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. வண்டி வாகனம் வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் பேரில் வாங்கினாலும் யார் பேரில் வாங்கினீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்களை செக் பண்ணிக்கோங்க. வண்டி வாகனத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதிக வேகம் கூடாது. அதே மாதிரி அரசு விதிகளை மீறி எந்த ஒரு விஷயமும் பண்ணக்கூடாது. சொத்து மற்றும் வீடு விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது. நிலம் சம்மந்தமான நல்ல செய்தி உண்டாகுது. பழைய சொத்து பிரச்சனைகள் தீர்வு உண்டாகுதுங்க. அதே போல் இந்த விஷயத்துக்கு எல்லாமே தீர்வுகள் கிடைக்குது அப்படின்னாலும் கொஞ்சம் யோசித்து பண்ணுறது ரொம்ப நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு உண்டாகுது, சம்பள உயர்வு உண்டாகுது, புதிய வேலை வாய்ப்பு உண்டாகுதுங்க. அதே போல் வியாபாரிகளுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் புதுசாக வராங்க. அந்த வாடிக்கையாளர் மூலமாக லாபம் அதிகரிக்கிறது ஒரு அற்புதமான காலகட்டம் தான். லாபம் அதிகரித்தாலும் விரிவாக்கம் உண்டாகிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம். இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணிங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு இதுதான் மெயின். அடுத்த 12 நாள் தயவுசெய்து சொல்கிறேன், இந்த அடுத்த 12 நாளில் வண்டி வாகனத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் சில நல்ல விஷயமும் இருக்குது. எதிர்பாராத நல்ல செய்தியும் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவு உண்டாகுது. பண வரவு எதன் மூலமாக உண்டாகுது தெரியாது, நல்ல பண வரவு உண்டாகுது. ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த பணம் எல்லாமே வருது. குடும்ப சந்திப்பு உண்டாகுது. நண்பர்களோட உதவி உண்டாகுது. பயணம் உண்டாகுது. வேலை தொடர்பான முன்னேற்றம் உண்டாகுது. மன நிறைவு உண்டாகுது. தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறுதுங்க. நடக்கக்கூடிய விஷயங்கள் இத்தனை நல்ல விஷயங்கள் நடக்கிறது. அதே போல் யார்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, பொறாமை கொண்ட நண்பர்கள்ட்ட எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் வெற்றியை விரும்பாதவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருங்க. கடன் கேட்குறவன்ட்ட எச்சரிக்கையாக இருங்க. இந்த ராசியில் ஒரு மெயினான ஒன்று தான். கடன் கேட்குறவன்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னாவே தப்பிச்சுவீங்க. வதந்தி பரப்பவர்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ரகசியங்களை அறிய முயல்பவர்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உங்கள்கிட்ட உட்காருவான், நல்லவன் மாதிரியே பேசுவான், உங்கள் ரகசியத்தை எல்லாத்தையும் கேட்பான். நீங்களும் உங்கள் பெருமையை சொல்கிறத மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. மாதம் அவ்வளோ வருது இவ்வளோ வருதுன்னு சொன்னீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. கண் திருஷ்டி விஷயம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பேச்சுத்திறன் மீது திருஷ்டி உண்டு. நீங்கள் பேசுகிறதுனாலே திருஷ்டி உண்டாகுது. தொழிலில் வளர்ச்சி மீது திருஷ்டி உண்டு. குழந்தைகள் மீது திருஷ்டி உண்டு. வாகனம் மீது திருஷ்டி உண்டு. அந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா நன்மை உண்டு. இந்த விஷயங்கள் இருக்கிறதுனால நிறைய பேர் உங்களுடைய வளர்ச்சி தடைப்படுது அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. தயவுசெய்து குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுனால அது நீங்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணி இந்த 4 கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. திருஷ்டி நீங்கள் வணங்க வேண்டிய ஒரு முக்கியமான தெய்வம் என்ன அப்படின்னா, தூரத்தெல்லாம் போய் வழிபட வேண்டாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில், துர்க்கை அம்மன் கோயில். எந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னாலும் கருவறை சுற்றி வரும்போது துர்க்கை அம்மன் ஓரத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி காளியம்மன் கோயில், முருகப்பெருமான் கோயில். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் ஃபஸ்ட்டு, விநாயகர் அடுத்தது, தட்சிணாமூர்த்தி முருகப்பெருமான். முருகனும் பெருமாள் வழிபாடும் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. இந்த தெய்வங்கள்லாம் வணங்கும் போது உங்களுக்கு தோல்வியிலிருந்து வெற்றிக்கான படிக்கட்டை உருவாக்கி கொடுக்குது. இதுதான் அதில் ஒரு ஹைலைட்டு. நிறையா பேர் கடவுளை எதுக்கு வணங்குன்னு தெரியாமல் வணங்குறான். போகும்போது வண்டியில் ரன்னிங்கில் போகும்போது அப்படின்ட்டாலும் சரியாக போகாது. அது வந்து கடவுளை வணங்குறோம், கடவுள் நமக்கு சரியாக பண்ணுது, அது எல்லாமே ஓகே தான். கடவுள் நம்மளுக்கு அருள் நமக்கு வந்து கொடுக்குது, எல்லாமே ஓகே தான். இந்த கடவுளை இந்த நேரத்தில் வணங்கினால் இந்த விஷயங்கள் சரியாகுது அப்படின்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் தான். புதன் பகவானை வணங்கும் போது உங்களுக்கான பலத்தை கொடுக்குது. ஏன்னா உங்களோட அதிபதி புதன். விநாயகர் வணங்கும் போது உங்களோட பிரச்சனைகள் சால்வ் ஆகுது. எந்த தசாபத்திகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து விளக்கங்களை உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குது. தட்சிணாமூர்த்தி வழிபடும் போது தடைகள் நீக்குது. முருகபெருமான் வழிபடும்போது குடும்பத்தையும் உங்களுடைய மூளையும் சரி பண்ணி கொடுக்குது. பெருமாள் வழிபடும் போது சொத்து சேர்க்கையும் பண விஷயங்களையும் சரி பண்ணி கொடுக்குது. இதுதான் உங்களுக்கு எந்த தெய்வங்களை எதுக்கு வழிபடுங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கான பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அவ்வளோதான். எந்த நிற ஆடை நல்லது. இப்போ நான் சொன்னது இன்னொரு பாயிண்ட் நான் சொல்கிற மறந்துட்டேன். குலதெய்வம், இது எல்லாத்துக்கும் முன்னாடி குலதெய்வம் கதவை திறந்தா தான் மற்ற தெய்வம் உங்களுக்கு வழி கொடுக்குறதே வரும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதே போல் எந்த நிற ஆடை நல்லது அப்படின்னா, அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, இளம் பச்சை, மஞ்சள், வெள்ளை. இந்த நிற ஆடைகளில் நீங்கள் வந்து அணிஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. சார் பச்சை ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எப்படி சார் வெளியே போக முடியும்? கர்ச்சீஃப் யூஸ் பண்ணுங்க சார், ஒன்றும் ஆகாது. அதே போல் இந்த நிற ஆடைகள் மன அமைதியும் தன்னம்பிக்கையும் தரும்.
போட்டோன்னே சக்ஸஸ் ஆயிருமா, இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்துக்கு போகிற சார், இது போட்டோன்னே பஞ்சாயத்து கிளியராகி காசு கொடுத்துருவானா, அது தன்னம்பிக்கையும் அமைதியும் தரத்துக்கு இந்த நிறங்கள் உதவும். மற்றபடி தசாபதியும் உங்களோட ஜாதகம் தான் பேசும். அதை பற்றி ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஆடையை தானம் கொடுக்கணும் அப்படின்னா, பச்சை நிற ஆடை நீங்கள் தானம் கொடுத்தாலும் நல்லது. மாணவர்களுக்கு சீருடை வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லது. வெள்ளை வேஷ்டி அணிஞ்சிங்கன்னா வெள்ளை வேஷ்டி வந்து வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. மஞ்சள் துணி வாங்கி கொடுத்தீங்கனாலும் ரொம்ப நல்லதுங்க. இதெல்லாம் தானம் கொடுக்கும்போது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு உருவாகி கொடுக்குது. எந்த ரத்தினம் நல்லது? மரகதம், எமரால்டுன்னு சொல்லுவாங்க. மரகதம் ரொம்ப நல்லது. பச்சை ஜெட்டு, அதே போல் பெரிட்டோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கற்கள் வந்து உங்களுக்கு பரிந்துரைக்கும்போது ரத்தன அணிவதற்கு முன்னாடி தகுந்த நிபுணர்கள்ட்ட ஆலோசனை பெற்று நீங்கள் வந்து பண்ணுறது ரொம்ப பரவாயில்ல. கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கலாம், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் சொன்னீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுவாங்க. அதன் மூலமாக உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஒரு விவிஐபி ஜோதிடரோட நம்பர் தான் கொடுத்துருக்கேன். தயவு செய்து அப்பாயின்மெண்ட் பேஸில் தான் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். தயவு செய்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். செல்ல வேண்டிய கோவில்கள் பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பழனி முருகர் கோயில் போயிட்டு வாங்க, திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாள் கோயில் போயிட்டு வாங்க, காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் வழிபடுறது ரொம்ப நல்லது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் முன்னாடி சொன்னதான், திருவண்ணாமலை வழிபட்டு மேல்மலையனூர் போயிட்டு பிரச்சனைகள் சால்வ் ஆகுது. தரிசனம் ஆன்மீக பலனை தரும் அப்படிங்கிறது நம்பிக்கையோடு பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. அதே போல் மிதுன ராசிக்காரர்களோட மறந்துருக்கக்கூடிய திறமைகள்னால், சிறந்த பேச்சாளர்கள். சார் நான் அதிகமாக பேசுகிறதே இல்லையே சார் நீங்கள் பேசுகிறதே பெரிய விஷயம் சார், இன்னும் நீங்களாம் இன்னும் சிறந்த பேச்சாளர்னு தெரிஞ்சுட்டு பேசினா இன்னும் சூப்பராக இருக்கும். நல்ல ஆசிரியர்களாக நீங்கள் வந்திருப்பீங்க. ஆசிரியர் தொழிலில் அப்படின்னாலும் கற்றுக் கொடுக்குறதுல ஒரு சூப்பரான ஒரு ஆளாக இருப்பீங்க. சிறந்த விற்பனையாளர்கள், நல்ல ஒரு ஸ்டோர்லேயோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்குன்னா நல்ல ஒரு விற்பனையாளர்களாக இருப்பீங்க. எழுத்தாளர்களாக இருப்பீங்க. ஊடகத்துறையில் சாதிக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செய்ய வேண்டியவை அப்படின்னா, தினமும் விநாயகர் வழிபாடு, புதன்கிழமை விரதம், பெற்றோர்களை மதிங்க, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க, நல்ல நண்பர்களை தேர்வு செய்யுங்க, செய்யக்கூடாது அவசர முடிவுகள் எடுக்காதீங்க, கோபத்தில் பேசுகிறத நிறுத்துங்க, தேவையற்ற செலவுகள் நிறுத்துங்க, பொய் கூறுறதை நிறுத்துங்க. பொய் மட்டும் இந்த டைமில் சொல்லி மாட்டிக்காதீங்க. மற்றவர்களோட விஷயத்தில் அதிக தலையிடாதீங்க. சுவாரஸ்யமான சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, அதிர்ஷ்ட எண்கள் 5, 14, 23 இந்த நாட்களும் நல்லது. அதே போல் இந்த நம்பரும் உங்களுக்கு நல்லது தான். அதிர்ஷ்ட நாட்கள்னால் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்லது. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட மலர்கள் முல்லை, மல்லிகை, வெள்ளை தாமரை. அதிர்ஷ்ட மரம்னா வில்வம், வேம்பு. 2026 மிதுனராசிக்காரங்க வந்து இந்த விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அப்படின்னா இந்த விஷயம்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். தொழிலில் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. புதிய வாய்ப்புகள் உண்டு. திருமண யோகம் உண்டு. குழந்தை பாக்கியம் உண்டு. வாகன யோகம் உண்டு. பணவரவு உயர்வு உண்டு. ஆன்மீக வளர்ச்சி உண்டு. இந்த மாதிரி நல்ல மாற்றங்கள் தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைது. உங்கள் அறிவையும் பேச்சு திறனையும் சரியாக திசையில் பயன்படுத்தினா 2026 பல புதிய கதவுகள் திறக்கப்படும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாமே சக்ஸஸ் தான். உங்களுக்கு இப்போ நான் சொன்னது ஓகேவாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் நான் சொன்னது கரெக்டாக இல்லையான்னு டைப் பண்ணுங்கள். அதே போல் இதுவரை நம்ம சேனல் ஃபாலோ பண்ணும்போது ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.